ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 2A சிலபஸில் ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற லெசன் வந்து எந்தெந்த டாப்பிக்கில் வந்து கவர் ஆகுது புக்கில் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா 6th 9th 11th இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து 11th எத்திக்ஸில் வந்து லெசன் 2ல் பேஜ் நம்பர் 21 இருக்குது. அந்த லெசன் பார்த்துட்டோம் அப்படின்னா இதோட வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம 11th இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பார்க்கலாம். 11th பார்த்தோம் அப்படின்னா அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற டாப்பிக்கில் அலகு 2 சிந்து சமவெளி நாகரிகம். எத்திக்ஸில் பார்த்தோம்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்க தேவையில்லை, முக்கியமானதாக இருக்கிறது மட்டும் நம்ம வந்து பார்த்தாவே போதும். இந்த நாகரிகம் உலகில் தோன்றிய சிறந்த நாகரிகங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நாகரிக நகர அமைப்பு, கட்டடக்கலை, சமூகம், சமயம், பொருளாதாரம், வணிகம் ஆகியவற்றில் மக்கள் சிறந்து விளங்கினர் என்பதை பல அகழாய்வு சான்றுகள் வந்து என்ன செய்யுது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் சிந்து நாகரிகம். இந்த நாகரிகம் சிந்து நதிக்கரையில் செழித்து வளர்ந்த நகர நாகரிகம். இது வந்து கிராம நாகரிகமா நகர நாகரிகமா அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க. இது வந்து என்ன நாகரிகம் அப்படின்னா நகர நாகரிகம். இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். இது வந்து சிந்து நதிக்கரையில் செழித்து வளர்ந்த ஒரு நகர நாகரிகம். இது சிந்து ஆற்றங்கரையில் தோன்றி வளர்ந்தமையால் இது என்னன்னு சொல்கிறோம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான இந்த நகர நாகரிகம் முதலில் எப்போ கண்டறியப்பட்டது அப்படின்னா 1921 கண்டறியப்பட்டது. எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னா சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான இந்த நாகரிகம் முதல்ல எப்போது கண்டறியப்பட்டது, 1921 கண்டறியப்பட்டது. பழைய பஞ்சாபின் மாண்டகோமரி மாவட்டத்தில், அதாவது பாகிஸ்தானில் இருக்குது, ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எப்போ அப்படின்னா 1920 தொல்பொருள் சின்னம் தான் ஹராப்பா எனப்படுவது. ஹராப்பா வந்து எப்போது ஃபஸ்ட்டு அகழாய்வு நடைபெற்றது அப்படின்னா 1920 வந்து அகழாய்வு நடைபெற்றது. எங்கே, பழைய பஞ்சாபின் மாண்டகோமரி மாவட்டத்தில், அதாவது பாகிஸ்தானில் இருக்குது, ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் தான் என்ன அப்படின்னா ஹராப்பா. எப்போது அகழ்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா 1920. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் முதலில் எப்போது கண்டறியப்பட்டது அதாவது சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான இந்த நகர நாகரிகம் முதல்ல எப்போது கண்டறியப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1921. ஹராப்பாவில் அகழாய்வு எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1920 தான் அது வந்து கண்டறியப்பட்டது, ஹராப்பா எனப்படுவது. 1922 ஆண்டு சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள ஒரு மண்மேடு கண்டறியப்பட்டது. அதுதான் வந்து மொகஞ்சதரோ. அப்போ மொகஞ்சதரில் வந்து அகழாய்வு எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1922 சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள ஒரு மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதுதான் என்னன்னு சொல்கிறோம்னா மொகஞ்சதரோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த அகழாய்வினை மேற்கொண்ட தொழிலாளர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். இந்த அகழாய்வினை மேற்கொண்ட தொழிலாளர் யார், சர் ஜான் மார்ஷல். இவர் பழங்காலத்திலேயே சிறப்புற்று விளங்கிய திராவிட நாகரிகத்துடன் சிந்து நாகரிகம் அதை என்ன பண்ணுறாரு, ஒப்பிடுகிறார். இவரின் கூற்றுப்படி இந்த நாகரிகம் வேத காலத்துக்கு முற்பட்டதாக உள்ளது எனவும் இதன் மூலம் கிமு 3250 முதல் கிமு 2750 வரை எனவும் குறிப்பிடுகின்றார். அதாவது சர் ஜான் மார்ஷல் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த நாகரிகம் வந்து வேத காலத்துக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் இதனுடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா கிமு 3250 கிமு 2750 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து ஏற்றுக்கொண்டுள்ளனர். மேலும் சாகுந்தரோ, கோட்டிஜி, லோத்தல், காலிபங்கன் போன்ற இடங்களில் சிந்து நாகரிக சின்னங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழாய்வுகள் தமிழ்நாட்டிற்கும் சிந்து நாகரிகத்துக்கும் இடையே தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்துகின்றன. இது இல்லாமல் சாகுந்தரோ, கோட்டிஜி, லோத்தல், காலிபங்கனில் வந்து சிந்து நாகரிக சின்னங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு ஆகிய இடங்களில் தொல்பொருள் அகழாய்வுகள் மூலமாக தமிழ்நாட்டில் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே தொடர்பு இருப்பதை வந்து இது வெளிப்படுத்துது. அடுத்து பார்த்தோன்னா இதனுடைய சான்றுகள் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் பயன்படுத்திய முத்திரைகள், மண்பாண்டங்கள், நீர் அருந்தும் குவளைகள், மோதிரங்கள், சுடுமண் பொம்மைகள், மணிகள், உலோக வளையல்கள், இரத்தின கற்கள், கட்டிட சிதைவுகள் இதெல்லாமே வந்து சிந்துவெளி அகழாய்வில் வந்து கண்டறியப்பட்டுள்ளன. அடுத்தது சிந்துவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும் பார்த்தோம் அப்படின்னா தற்போது தென்கோடி தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற இடப்பெயர்கள் சிந்து நாகரிகம் தோன்றி வளர்ந்த பகுதியிலும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளமை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆரணி, கொர்க்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டுகை போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய பாகிஸ்தானிலும், அதாவது பண்டைய சிந்து பகுதி அந்த பகுதியில் இன்னுமே என்ன பண்ணுறாங்க, வழக்கத்தில் உள்ளன. தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த பெயர்கள், அதாவது ஆரணி, கொர்க்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை இந்த பெயர்கள் வந்து
இப்போவும் என்ன பண்ணுறாங்க, பண்டைய சிந்து பகுதியான அந்த பாகிஸ்தானில் இன்றும் என்ன இருக்குது, வழக்கத்தில் இருக்குது. பலூசிஸ்தானில் பிராகுயி போன்ற திராவிட மொழிகள் இன்று வரை பேசப்பட்டு வருகின்றன. இன்று வரை பலூசிஸ்தானில் எந்த மொழி பேசப்பட்டு வருது அப்படின்னா பிராகுயி என்ற திராவிட மொழி பேசப்பட்டு வருகிறது. தமிழ் பிராமி வட்டெழுத்து மற்றும் வரி வடிவங்களில் பொறிக்கப்பட்டுள்ள தொடக்க கால தமிழ் கல்வெட்டுகளில் காணப்படும் பல இடப்பெயர்கள் இன்றைய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற வடமேற்கு நிலப்பகுதிகளிலும் நிலைத்திருக்குது. இப்போ தமிழ் பிராமி வட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த தமிழ் கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய இந்த எழுத்து இன்றைக்குமே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகத்தை விரிவாக ஆய்வு செய்த சர் ஜான் மார்சல் ஹராப்பா மொஹஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளார். சிந்து நாகரிகத்தை பற்றி விரிவாக ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்சல். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஹராப்பா மொஹஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவினுடைய பிற பகுதிகளுடனும் தொடர்பு கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளார். அதே மாதிரி குடிமக்கள் திராவிடர்கள், மத்திய தரைக்கடல் இனத்தினர், முந்தைய ஆஸ்ட்ரோலாய்டுகள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் சிந்துவெளி பகுதியில் வாழ்ந்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த நாகரிகத்தை தோற்றுவித்த பெருமக்கள் யார் அப்படிங்கிறத இன்றைக்குமே நம்மளால் இவங்க தான் தோற்றுவித்தாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியவில்லை, திட்டவட்டமாக சொல்ல முடியவில்லை. இவர்கள் திராவிடர்களாக இருக்க வேண்டும் என்பது சர் ஜான் மார்சல், பானர்ஜி, ஹிராஸ் பாதிரியார் போன்றோரின் கருத்து. இவங்க சர் ஜான் மார்சல், ஹிராஸ் பாதிரியார், ஆர்டி பானர்ஜிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க திராவிடர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் அப்படிங்கிறத தெளிவாக இன்று வரைக்கும் தெரியல. சிந்துவெளியில் பேசப்பட்டு வந்த மொழி பண்டைய தமிழ் மொழியே என்பதும் இந்த ஆர்டி பானர்ஜி அப்புறம் ஹிராஸ் பாதிரியார், ஜான் மார்சலுடைய கருத்து என்ன அப்படின்னா சிந்துவெளி பகுதியில் பேசப்பட்டு வந்த மொழி பண்டைய தமிழ் மொழி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திராவிடர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு பார்க்குறோம். பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த அதாவது யவனர்கள்னு சொல்லுவாங்கள்ல, கிரேக்கர்கள், அவங்க இந்த நாட்டை திரிமிலிக்கே என்று அழைத்தனர். திராவிடர்கள் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டை திரிமிலிக்கே அப்படின்னு அழைத்தனர். காஞ்சியை ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவன் தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்றே குறிப்பிட்டுள்ளார். அப்போ தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா காஞ்சியை ஆட்சி புரிந்த நந்திவர்ம பல்லவன். கங்காதேவி என்பவர் எழுதிய மதுரா விஜயம் என்ற நூலில் தமிழ்நாட்டை திராவிடர் தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை தமிழ ராஜாக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இப்போ திராவிடர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தா பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு யவனர்கள் அதாவது கிரேக்கர்கள் இந்த நாட்டை என்னன்னு சொன்னாங்க, திரிமிலிக்கே அப்படின்னு சொன்னாங்க. காஞ்சியை ஆட்சி புரிந்த நந்திவர்ம பல்லவன் தமிழ் மன்னர்களை தமிழ் அரசர்களை என்னன்னு சொன்னான், திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் நூல்லையும் தமிழ் நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை திராவிட ராஜாக்கள் அப்படின்னும் அவங்க திரமிழ ராஜாக்கள் அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார். பழங்காலம் தொட்டே தமிழ் என்ற சொல்லை பிற மொழியினர் திரமிழா, திரவிடா, திராவிடா அப்படிங்கிற சொற்களால் குறிப்பிட்டு வந்திருக்கிறாங்க. சிந்து நாகரிக தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தி அறிவியல் முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கையாண்ட பிரிட்டானிய தொல்லியல் அறிஞரான மார்டிமர் வீலர் அது நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தார். அப்போ சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் அப்படிங்கிறதை உறுதி செய்தவர் யார் அப்படின்னா மார்டிமர் வீலர். அவர் யாரா அப்படின்னா பிரிட்டானிய தொல்லியல் அறிஞர். சிந்துவெளி நாகரிகமானது ஆரிய நாகரிகத்துக்கு முன்பே வளர்ச்சியடைந்த ஒரு நகர நாகரிகமாக திகழ்ந்தது. அடுத்து உங்களுக்கு தெரியுமா ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழடி தொல்லியல் களம் என்பது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகழாய்வு செய்யப்பட்டு வரும் ஒரு சங்ககால வசிப்பிடமாகும். இந்த அகழாய்வு மையம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென் கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அப்படிங்கிற ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த கீழடி எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வு இதுதான். ஆதிச்சநல்லூருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் பெரிய அகழாய்வு எங்கே அப்படின்னா கீழடியில் தான் நடைபெறுது. நகர அமைப்பு எப்படி இருந்ததுன்னா சிந்துவெளியில் மைய அரசுகள் இருந்ததற்கான சான்றுகள் மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ளன. மைய அரசுகள், ஒரு நிலையான மைய அரசு இருந்ததற்கான சான்றுகள் மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்குது. இதற்கு பல தூண்களை கொண்ட தாங்கும் மன்றம், பொதுக்கூடம் முதலியவை சான்றுகளாக திகழ்கின்றன. அதே மாதிரி இந்த மக்கள் பார்த்தோன்னா வணிகத்தில் சிறந்து விளங்கினார்கள். இவர்கள் பெரும் பொருள் சேர்ந்து மாட மாளிகைகளில் வாழ்ந்தாங்க. இவருடைய வீடுகள் எல்லாமே பார்த்தோன்னா பல மாடிகளை கொண்ட வீடுகள் தான் இருந்தது. வணிகத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்க. நகரத்தில் தெருக்கள் எப்படி இருந்துச்சுன்னா அகலமானதாகவும் நேரானதாகவும் சுகாதார வசதி கொண்டனவாகவும் அமைக்கப்பட்டிருந்தன. நகரத்தில் தெருக்கள் நல்லா அகலமாக இருந்திருக்குது, நேரான தெருக்கள், அதே மாதிரி சுகாதாரமானதாகவும் இருந்திருக்குது. தெருக்கள் கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் அமைந்திருந்தன. தெருக்கள் எப்படி இருந்தது அப்படின்னா கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் இருந்திருக்குது.
பெரிய தெருக்கள் வந்து 33 அடி அகலமும் சிறிய தெருக்கள் வந்து 9 அடி முதல் 12 அடி அகலம் கொண்டதாகவும் இருந்திருக்குது. பெரிய தெருக்கள் எப்படி இருந்துச்சுன்னா 33 அடி அகலத்தில் இருந்திருக்குது. சிறிய தெருக்கள் வந்து 9 முதல் 12 அடி அகலத்தில் இருந்திருக்குது. பெரிய தெருக்களில் மக்கள் நடந்து செல்லும் நடைபாதை வந்து இருந்திருக்குது. 3 வண்டிகள் ஒரே வரிசையில் செல்லும் வகையில் பெரிய சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. பெரிய தெருக்களில் பார்த்தோன்னா 3 வண்டிகள் வந்து ஒரே சாலையில் செல்லக்கூடிய அளவில் பெரிய அளவில் இருந்திருக்குது. அனைத்து வீடுகளிலும் கிணறுகள், குளியலறைகள் இருந்தன. அந்த குளியலறைகள் கழிவுநீர் செல்வதற்கு ஏற்ற வகையில் தெருவின் அருகிலேயே அமைக்கப்பட்டிருந்தன. எல்லா வீட்லேயும் என்ன பண்ணியிருந்தாங்க, கிணறுகள் இருந்துச்சு, குளியலறைகளும் இருந்திருக்குது. அந்த குளியலறைகள் பார்த்தோம்னா கழிவுநீர் செல்வதற்கு ஏற்ற வகையில் தெருவின் அருகிலேயே அமைக்கப்பட்டிருந்தன. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, பாபிலோனிய நகரங்களை விஞ்சிய சிறந்த நகரமைப்பை சிந்துவெளி மக்கள் பெற்றிருந்தனர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவங்களுடைய கட்டடக்கலை பார்த்தோம் அப்படின்னா, சிந்துவெளியில், ஹராப்பாவிலும், மொகஞ்சதரவிலும் ஊருக்கு புறத்தே கோட்டை கொத்தளங்கள் அமைக்கப்பட்டு இருந்தன. அவற்றின் நடுவே மன்னரின் மாளிகைகள், பெரிய நீராடும் குளங்கள், நெற்களஞ்சியங்கள், மேடான சாலைகளும் இருந்தன. மேற்கு திசையில் பார்த்தோன்னா மேடான நிலத்தில் கோட்டையும், கிழக்கே வந்து குடியிருப்பு பகுதியும் அமைந்திருந்தன. மேற்கு பகுதியில், மேடான பகுதியில் வந்து கோட்டை வந்து அமைக்கப்பட்டிருந்து, கிழக்கு பகுதியில் வந்து குடியிருப்புகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீடும் பல அடுக்கு மாடிகளை கொண்டதாக இருந்தது. கற்கள் வந்து சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தி கட்டியிருந்தாங்க. நம்ம 11th புக்லலாம் பார்த்தோம்னா சுட்ட மற்றும் சுடாத செங்கற்கள் ரெண்டையுமே பயன்படுத்தி கட்டினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்திக்ஸில் பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க, கட்டடங்கள் கட்ட சுட்ட செங்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. அந்த செங்கற்கள் எப்படி இருந்துச்சுன்னா மிகவும் உறுதியாக இருந்தன. கிணற்று சுவர், சாக்கடை சுவர் போன்ற வளைந்த சுவர்களை கட்டுவதற்கு ஆப்பு வடிவ செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. கிணற்று சுவர், சாக்கடை சுவர் போன்ற, அதாவது எந்த இடத்துல வளையுதோ அந்த இடத்த கட்டுறதுக்காக ஆப்பு வடிவ செங்கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நீச்சல் குளம் பார்த்தோன்னா அது வந்து மொகஞ்சதரவில் இருக்கக்கூடிய ஒரு பொது குளியல் குளம். இந்த குளத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்றவும் புதிய நீரை உட்கொண்டு வரவும் செங்கற்களால் கட்டப்பட்ட நீர் பாதைகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தன. மொகஞ்சதரில் இருக்கக்கூடிய அந்த குளியல் குளம் பார்த்தோம் அப்படின்னா பொது குளியல் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து தண்ணியை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கும் வெளியே கொண்டு வரதுக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க, நீர் பாதைகள் வந்து செங்கற்களால் வந்து கட்டியிருந்தாங்க. குளத்தின் தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக நீலக்கீல், பிட்டுமென் அப்படிங்கிற பசையினால் பூசப்பட்டிருந்தது. தரை வந்து நீரை உறிஞ்சாமல் இருக்கிறதுக்காக நீலக்கீல் அப்படிங்கிற பிட்டுமென் அப்படிங்கிற பசை வந்து பூசியிருந்தாங்க. குளித்த பின்பு உடையை மாற்றுவதற்கான அறைகள் வந்து ஓரங்களில், குளத்தின் ஓரத்தில் வந்து இருந்துச்சு. குளத்தை சுற்றி 4 பக்கமும் படிக்கட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தன. நீச்சல் குளத்திற்குள் சென்று வர நுழைவாயில்கள் இருந்தன. நீச்சல் குளத்தின் தென்மேற்கு மூலையில் நீராவி பயன்பாட்டுக்கு வசதி செய்யப்பட்டிருந்தது. குளத்தை சுற்றி 4 பக்கமும் என்ன பண்ணியிருந்தாங்க, படிக்கட்டுகள் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நீச்சல் குளத்தின் தென்மேற்கு மூலையில் நீராவி பயன்பாட்டுக்கு வசதிகள் வந்து செய்யப்பட்டிருந்தாங்க. தானிய களஞ்சியம். சிந்துவெளி மக்களினுடைய முக்கிய தொழில் எது அப்படின்னா வேளாண்மை. இவர்கள் எதிர்கால தேவையினை முன்னிட்டு உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருந்தாங்க. இதற்கு ஹராப்பாவில் இருக்கும் தானிய களஞ்சியமே சான்று. தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹராப்பாவில் இருக்குது. சிந்துவெளி மக்களினுடைய முக்கியமான தொழில் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா வேளாண்மை தான் அவங்களுடைய முக்கியமான தொழில். இந்த தானிய களஞ்சியம் பார்த்தோன்னா 168 அடி நீளமும் 135 அடி அகலமும் உடையது. இந்த தானிய களஞ்சியம் வந்து 168 அடி நீளம், 135 அடி அகலமும் உடையது. இதன் சுவர்கள் வந்து 52 அடி உயரம், 9 அடி கனம். நீளம் பார்த்தோம் அப்படின்னா 168 அடி நீளம், 135 அடி உயரம், அகலம். அதனுடைய உயரம் பார்த்தோம் அப்படின்னா 52 அடி உயரம், 52 அடி உயரமும் 9 அடி கனமும் உடையது. இவை எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 வரிசைகளாக கட்டப்பட்டு இருந்தன. இந்த 2 வரிசைகளுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 23 அடி. இது வந்து லைட்டாக பார்த்தா போதும். ஒவ்வொரு வரிசையிலும் பார்த்தோன்னா 6 மண்டபங்கள் இருந்துச்சு. அந்த 2 வரிசைகளாக இருந்துச்சுல, அதுக்கு இடையில் உள்ள தூரம் வந்து 23 அடி. அதே மாதிரி ஒவ்வொரு வரிசையிலும் 6 மண்டபங்கள் வந்து இருந்தது. ஒவ்வொரு மண்டபத்திலும் 3 பெரும் சுவர்கள் எழுப்பப்பட்டிருந்தன. அதில் 4 அறைகள் இருந்தன. ஒவ்வொரு மண்டபம், அதாவது 6 மண்டபங்கள், அந்த வரிசைக்கு நடுவில் பார்த்தோன்னா 6 மண்டபங்கள் இருந்தது ஒவ்வொரு வரிசையிலையும். அந்த 6 மண்டபங்கள்லையும் 3 பெருஞ்சுவர்கள் வந்து எழுப்பப்பட்டிருந்தன. அதில் வந்து 4 அறைகள் வந்து இருந்தன. தரைப்பகுதி வந்து மரப்பலகையால் ஆனது. அங்கே என்ன சேமித்து வச்சுருந்தாங்க அப்படின்னா உணவு தானியங்கள் மட்டுமே சேமிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அவருடைய சமுதாய நிலை பார்த்தோம்னா சிந்துவெளியில் பல்வேறு தொழில் செய்பவர்கள் இருந்தார்கள். கட்டடம் கட்டுவோர், நெசவாளர்கள், சிற்பிகள், ஓவியர்கள், தச்சர்கள் அப்படிங்கிற பல்வேறு கைவினை கலைஞர்கள் வந்து இருந்தாங்க.
அதற்கு சான்றுகள் வந்து இருக்குது. வீட்டு வேலைக்காரர்கள், கூடை முனைவோர், விவசாயம் செய்வோர், மீன் பிடிப்போர் அப்படிங்கிற பல்வேறு வகையான மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. மேலும் சிந்து நாகரிகம் விவசாயம் மற்றும் வாணிகம் செய்து வசதியுடன் வாழ்ந்தனர் அப்படிங்கிறத அறிய முடியுது. பெண்களின் நிலை பார்த்தோன்னா பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக மதிக்கப்பட்டார்கள். இவர்கள் அழகு சாதன பொருட்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு சான்றாக வெண்கலத்தால் ஆன முகம் பார்க்கும் கண்ணாடி, தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்புகள் போன்ற பொருட்கள் இங்கு கிடைத்துள்ளன. பெண்கள் பார்த்தோன்னா ஆண்களுக்கு நிகராக மதிக்கப்பட்டிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் அழகு சாதன பொருட்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு சான்று பார்த்தோன்னா வெண்கலத்தால் ஆன முகம் பார்க்கும் கண்ணாடிகள், தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்புகள்லாம் கிடச்சிருக்குது. மேலும் இந்த பெண்கள் காதணிகள், கை வளையல், மோதிரம், காலில் காப்பு, கழுத்தில் அட்டிகை, கழுத்து மணி போன்ற பல்வேறு அணிகலன்களையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அணிஞ்சிருந்திருக்கிறாங்க. இவை அனைத்தும் எதால் செய்யப்பட்டது அப்படின்னா தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம் போன்ற உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கு. தங்கம், வெள்ளி, செம்பு, உலோகம், வெண்கலம் போன்ற உலோகத்தால் வந்து செய்யப்பட்டிருக்குது. உங்களுடைய உணவு வகைகள் பார்த்தோன்னா சிந்துவெளி மக்கள் வந்து என்ன நாகரிகம், நகர நாகரிகம் தானே. நகரத்தில் அரசனும் அதிகாரிகளும் பல வகை தொழிலாளர்களும் கலைஞர்களும் வாழ்ந்தாங்க. கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், பால், இறைச்சி போன்ற வகைகளை வந்து மக்கள் வந்து உணவாக எடுத்துட்டாங்க. நீர்வளம் மிக்க சிந்துவெளியில் தானிய வகைகள், பட்டாணி முதலிய பருப்பு வகைகள், முலாம்பழம் முதலிய பழ வகைகள், ஆடைக்கேற்ற பருத்தி வகைகளும் பயிராயின. ஆடைக்காக பருத்தியும் பயிரிட்டிருக்காங்க. உணவு வகைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், பால், இறைச்சி இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. நீர்வளம் மிக்க பகுதியில் பார்த்தோன்னா தானிய வகைகள், பட்டாணி, பருப்பு, முலாம்பழம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆடைக்காக பருத்தி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பயிரிட்டிருக்காங்க. ஆடு, மாடு, பன்றி முதலிய விலங்குகளின் இறைச்சியும் ஆமை, மீன் முதலினவும் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. எஞ்சிய உணவு தானியங்களையும் இறைச்சி வகைகளையும் பதப்படுத்தி வைத்து அவர்கள் உணவு உண்டனர். இங்கு கிடைத்துள்ள மாவு அரைக்கும் எந்திரங்கள், அம்மி, ஆட்டுக்கள், உரல், எண்ணெய் சட்டி, இட்லி சட்டி மற்றும் பிற பொருட்களை கொண்டு இவர்களின் உணவு வகைகளை நம்மால் அறிய முடிகிறது. இவர்கள் மரப்பலகை, மண் சிப்பி, வெண்கல கிண்ணி போன்றவற்றை உண்கலன்களாக பயன்படுத்தினர் என்பதை அறிய முடிகிறது. அவங்க வந்து இப்போ நம்ம தட்டு சாப்பிட்றோம்ல, அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மரப்பலகை, மண் சிப்பி, வெண்கல கிண்ணி போன்றவற்றை உண்கலன்களாக யூஸ் பண்ணியிருக்காங்க. உடைகள் பார்த்தோன்னா பருத்தி, கம்பளி, நார்பட்டு ஆகியவற்றால் ஆன ஆடைகளை வந்து அணிந்தனர். இந்த புக்கில் தான் பார்த்தோன்னா நமக்கு பட்டு ஆடைகள் வந்து அணிந்தனர் அப்படிங்கிற வேர்டு வந்துருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த புக்கில் எல்லாமே பட்டு குறித்த அறிவு இருந்தது அப்படிங்கிற வேர்டு தான் வந்துச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சிந்துவெளி மக்கள் வந்து பருத்தி, கம்பளி, நார்பட்டு ஆகியவற்றாலான ஆடைகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அணிஞ்சிருக்காங்க. மேலாடை, கீழாடை என முழு ஆடைகளையே அணிந்தனர். பருத்தி ஆடைகள் பெரும்பாலும் வண்ணங்களுடனும் பூ வேலைப்பாடுகளுடனும் இருந்திருக்குது. பருத்தி ஆடைகள் வந்து அவங்க அணிந்த பருத்தி ஆடைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வண்ணங்களுடனும் பூ வேலைப்பாடுகளுடனும் இருந்தன. கம்பளி ஆடைகள் தடித்திருந்தன. நார்பட்டாடை உடலோடு ஒட்டி ஒளி ஊடுருவுமாறு இருந்தது. நார்பட்டாடையை வந்து எப்படி இருந்துச்சுன்னா உடலோடு ஒட்டிட்டு ஒளி ஊடுருவுமாறு இருந்தது. கழுத்துப்பட்டையுடைய சட்டைகளையும் பொத்தான் தைத்த சட்டைகளையும் இவர்கள் வந்து அணிஞ்சிருக்காங்க. ஆண் பெண் இரும்பாலரும் மங்கோலியர்களைப் போல என்ன பண்ணிட்டாங்க, தலையில முண்டாசு கட்டி கொண்டனர். வட்டுடை அணிந்தவரும் உண்டு. சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட ஆண் பெண் உருவங்களை கொண்டே நாம் அவர்கள் அணிந்திருந்த ஆடை அணிகலன்களை பற்றி அறிய முடிகிறது. ஆண் பெண் ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க, தலையில் வந்து மங்கோலியர்களைப் போல முண்டாசு வந்து கட்டியிருக்காங்க. வட்டுடை அணிந்தவரும் இருந்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இது நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம்ல. சிந்துவெளி நாகரிகத்தில் நகர வாழ்க்கையின் பல்வேறு கூறுகள் பொதிந்துள்ளன. ஷில்டே என்ற அறிஞர் நகர வாழ்க்கையின் கூறுகளாக அதிக மக்கள் தொகை, பல்வேறு தொழில் புரிவோர், வணிகர்கள், பணியாளர்கள், குடியிருப்புகள், பொது கட்டடங்கள், எழுத்து குறியீடுகள், கலை வடிவங்கள் போன்றவற்றை குறிப்பிட்டுள்ளார். இந்த நாகரிகத்தினுடைய அம்சங்களை வந்து யார் சொல்கிறார் அப்படின்னா ஷில்டே அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்கார். அப்படிங்கிற அறிஞர் வந்து நகர வாழ்க்கையின் கூறுகளை வந்து பட்டியலிடுறாரு. இங்கு பார்த்தோம் அப்படின்னா உள்நாட்டு வணிகமும் வெளிநாட்டு வணிகமும் சிறப்பாக நடைபெற்றிருக்கு. பல நகரங்களில் நகராட்சி முறை பயன்பாட்டில் இருந்திருக்குது. மைய அரசு இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற சான்று தெரிகிறது. இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறது புலனாகிறது. அவருடைய பொழுதுபோக்கு பார்த்தோம் அப்படின்னா மொகஞ்சதரோவில் கிடைக்கப்பெற்ற விளையாட்டு பொருட்களில் கோழிகளே அதிகமாக கிடைத்துள்ளன. அவங்க பொழுதுபோக்கு அப்படின்னு பார்க்குறதுல கோழிகள் வந்து அதிகமாக கிடைத்துள்ளன. பகடை, கை, சொக்கட்டான், சதுரங்கம் ஆடுவது அவர்களுக்கான பொழுதுபோக்குகள். பகடை ஆடுறது, சொக்கட்டான், சதுரங்கம் ஆடுவது அவர்களுக்கான பொழுதுபோக்கு. சதுரங்க அட்டை மரத்தாலும் சதுரங்க காய்கள் களிமண்ணாலும் செய்யப்பட்டு இருந்தன. சிறுவர்கள் களிமண்ணில் பொம்மைகள் செய்து விளையாடினர். இது அவங்களுடைய பொழுதுபோக்கு.
மொகஞ்சதரில் கிடைச்ச விளையாட்டு பொருட்களை எது அதிகமாக கிடைச்சிது அப்படின்னா கோழிகள் தான் வந்து அதிகமாக கிடைச்சிருக்குது. சிந்துவெளி மக்கள் இசையிலும் நாட்டியத்திலும் அதிக ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்காங்க. சிந்துவெளி மக்கள் பார்த்தோம் அப்படின்னா இசையிலும் நாட்டியத்திலும் வந்து அதிக ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்காங்க. காளை சண்டை, கோழி சண்டை, வேட்டையாடுதல், பறவை வளர்ப்பு போன்றவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்திருக்காங்க. காளை சண்டை, கோழி சண்டை, வேட்டையாடுதல், பறவை வளர்ப்பில். அடுத்தவங்களுடைய மருத்துவம் எப்படி இருந்தது அப்படின்னா சிந்துவெளி மக்கள் கண், காது, தொண்டை, தோல் நோய்களுக்கு பயன்படுத்தும் மருந்துகளை செய்வதற்கு கட்டில் அப்படிங்கிற ஒரு வகையான மீனின் எலும்புகளை பயன்படுத்தியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் வந்து கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தும் மருந்துகளை செய்வதற்கு கட்டில் அப்படிங்கிற ஒரு வகையான மீனின் எலும்புகளை வந்து பயன்படுத்தினாங்க. மான், காண்டாமிருகத்தின் எலும்புகள், பவளங்கள், வேப்பந்தலைகள் போன்றவற்றையும் காண்டாமிருகத்தின் எலும்பு, பவளம், வேப்பந்தலையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மருந்துகளாக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து சிந்துவெளி மக்கள் இறந்தவர்களை எப்படி அடக்கம் செய்தாங்கன்னா 3 வகையான வழிமுறைகளை வந்து அவங்க பின்பற்றியிருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா முழு உடலையும் புதைப்பது, இரண்டாவதாக எரிந்த உடலின் எஞ்சிய பாகங்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் சேர்த்து தாளிகளில் வைத்து புதைப்பது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா முழு உடலையும் புதைச்சிருவாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது எரிப்பாங்க, பாதி எரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பாகங்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா தாளிகள் வைத்து மறுபடி புதைக்கிறது. இந்த தாளிகள் வீடுகளிலோ வீட்டின் அருகிலோ புதைக்கப்பட்டன. இறுதியாக இறந்த உடல்களை ஊருக்கு புறத்தே திறந்த வெளியில் பறவைகளும் விலங்குகளும் உண்ணும்படி வைத்தனர். ஃபஸ்ட்டு வந்து முழுசாக புதைக்கிறது, இன்னொன்று வந்து பாதி எரிய விட்டுட்டு பாதி எடுத்து அவங்க பயன்படுத்திய பொருட்களையும் அந்த இதையும் எடுத்து தாளிகளில் வைத்து வீட்டின் முன்புறத்திலோ இல்லைனா வந்து என்ன பண்ணுவாங்க அருகிலோ வந்து புதைச்சாங்க. இறுதியாக இறந்த உடல்களை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஊருக்கு புறத்தை கொண்டு போட்டுருவாங்க. பறவைகளும் விலங்குகளும் உண்ணும்படி வைத்தனர். எஞ்சிய எலும்புகளை மட்டும் எடுத்து பின்னர் மண் தாளிகளில் வைத்து அவற்றுடன் வேறு குடுவைகளில் இறந்தவர்கள் பயன்படுத்திய சில பொருட்களையும் சேர்த்து புதைத்தனர். இறந்த உடலை புதைக்கும் போது அவர்களுக்கு பிடித்த உணவுப் பொருட்களை வைத்து புதைப்பதும் வழக்கம் இருந்தது. இந்த பழக்கம் தமிழகத்தின் பெரும் பகுதிகளில் வழக்கத்தில் இருந்ததில் என்பது பல ஆய்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற தாளிகள் எங்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அத்திரம்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர், தாமிரபரணி ஆற்றங்கரை போன்ற பகுதிகளிலிருந்து இந்த தாளிகள் வந்து கண்டறியப்பட்டுள்ளன. அத்திரம்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர், தாமிரபரணி ஆற்றங்கரையில் கண்டறியப்பட்டுள்ளது. இறந்தவர்களை வடக்கு தெற்காக புதைக்கும் வழக்கம் சிந்துவெளி பண்டைய தமிழகத்துக்கும் பொதுவான நடைமுறையாக இருந்தது. இறந்தவர்களை எப்படி புதைச்சாங்கன்னா வடக்கு தெற்காக புதைக்கும் வழக்கம் வந்து சிந்துவெளிக்கும் பண்டைய தமிழகத்துக்கும் பொதுவான நடைமுறையாக தான் இருந்திருக்கு. உருண்டை வடிவம் கொண்ட ஈம தாளிகள் சிந்துவெளியிலும் தமிழகத்திலும் பயன்படுத்தப்பட்டன. உருண்டை வடிவ தாளிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தவங்களுடைய பொருளாதாரம் பார்த்தோம் அப்படின்னா அதான் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் வந்து ஈடுபட்டாங்க. சுமேரியா, எகிப்து போன்ற வெளிநாடுகளிலும் வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அடுத்து விவசாயம் பார்த்தோம்னா சிந்துவெளி மக்களின் முதன்மை தொழில் வந்து வேளாண்மை. கோதுமை, பார்லி, நெல், எள், காய்கறி போன்ற பயிர்களை வந்து பயிரிட்டாங்க. உணவுப் பொருட்களை வந்து அது என்ன பண்ணாங்க, சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. இதற்கு எடுத்துக்காட்டு தான் தானிய களஞ்சியம். குடிநீர் மற்றும் வடிகால் அமைப்பு பார்த்தோன்னா நன்கு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டிருந்தது. நிலத்தை இரு வழியாக உழுதுக்கான அடையாளங்கள் கேலிபங்கரில் வந்து அவங்க நிலத்தை உழுதுருக்காங்கல்ல அது வந்து அந்த அடையாளம் வந்து எங்கே தெரியுது அப்படின்னா கேலிபங்கரில் வந்து காணப்படுகிறது. வேளாண்மைக்கு திமிழுடன் இருக்கும் காளைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. வேளாண்மையில் பார்த்தோம் அப்படின்னா திமிழுடன் இருக்கக்கூடிய காளைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது இல்லாமல் ஒட்டகங்கள், எருமைகள் வேளாண்மைக்கு பயன்படுத்தப்பட்டன. விவசாயத்துக்கு தேவையான நீர் வந்து சிந்து நதியிலிருந்து பெறப்பட்டது. அது இல்லாமல் பார்த்தோன்னா கலப்பைகள், அரிவாள்கள் சிந்துவெளி மக்கள் வேளாண்மையில் சிறந்து விளங்கினர் என்பதை வெளிப்படுத்துகிறது, கண்டறியப்பட்டது. வீட்டு விலங்குகள் பார்த்தோன்னா சிந்துவெளி மக்களிடையே கால்நடை வளர்ப்பு முக்கியத்துவம் பெற்றிருந்தது. இவர்கள் வீட்டில் பார்த்தோன்னா பசு, செம்மறியாடு, வெள்ளாடு, எருமை, நாய், பன்றி, ஒட்டகம் போன்ற விலங்குகளை வளர்த்து வந்தனர். இதனால் இவர்களின் பொருளாதாரம் மேம்பட்டது. வீட்டை பாதுகாக்க வேட்டைக்காக நாயை பயன்படுத்தினாங்க. வீட்டை பாதுகாப்பதற்காகவும் வேட்டைக்காகவும் நாயை பயன்படுத்தினாங்க. மேலும் பூனை, மான், மயில், வாத்து, கிளி போன்றவற்றையும் வளர்த்தார்கள். ஆனால் இவர்கள் குதிரையை அறிந்திருந்தார்களா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தல். குதிரை பற்றி அவங்களுக்கு தெரியல. வேட்டையாடுதல் பார்த்தோன்னா சிந்துவெளி மக்கள் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாமல் வாழ்க்கை தேவைக்காகவும் வேட்டையாடுதலில் ஈடுபட்டாங்க. அடுத்து அவங்க பயன்படுத்திய உலோகங்கள் பார்த்தோம் அப்படின்னா உலோகம் செம்பு, வெண்கலத்தால் செய்யப்பட்ட உலோகங்கள், தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு எல்லா உலோகங்களுமே பயன்படுத்தினாங்க. இரும்பு மட்டும் அவங்களுக்கு தெரியாது. போர்க்கருவிகள் செய்வது இவர்களின் முதன்மை தொழிலாகவும் இருந்திருக்கு. போர்க்கருவிகள் செய்வது இவர்களின் முதன்மை தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கோடாரி, ஈட்டி, வில், கம்பு, கதாயுதம், கவன், கத்தி போன்ற ஆயுதங்களை போரில் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க இது என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்காங்க? கோடாரி, ஈட்டி, வில், அம்பு, கதாயுதம், கவன், கத்தி போன்றவற்றை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஈட்டி முனை வந்து மிக கூர்மையானதாகவும் அகலமானதாகவும் இருந்திருக்குது. சில வகையான கத்திகள் இரு பக்கமும் நன்கு தீட்டப்பட்டிருந்தன. வீடுகளுக்கு தேவையான பாத்திரங்கள் மண், கற்கள், தந்தம், செம்பு, பித்தளை ஆகியவற்றால் செய்யப்பட்டிருந்தன. வீடுக்கு தேவையான பாத்திரம் வந்து மண்ணாலையும், கற்கள், தந்தம், செம்பு, பித்தளையால் செய்யப்பட்டன. இவர்கள் இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை. இரும்பு மட்டும் அவங்களுக்கு தெரியாது. உங்களுடைய வணிகம் பார்த்தோம் அப்படின்னா நிலவழி வணிகம் மற்றும் நீர்வழி வணிகம் 2 வகையிலையுமே பார்த்தோம்னா வணிகம் வந்து செஞ்சுருக்காங்க. தெற்கு பாரசீகம், ஈராக், சுமேரியா, சிரியா, எகிப்து போன்ற நாடுகளுடன் தரைவழி வணிகம் செய்யும் பொருட்டு ஏறத்தாழ 3000 தொலையுணர்வு பயணம் மேற்கொண்டதற்கு அதை வந்து நம்ம வந்து அறிய முடிகிறது. தரைவழி போக்குவரத்துக்கு எது அதிகம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா எருதுகள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. தரைவழி போக்குவரத்துக்கு அவங்க பயன்படுத்தியது எது அப்படின்னா எருதுகள், எருமை மாடு இருக்குல்ல, அது வந்து எருதுகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் நீர்வழி போக்குவரத்துமே வழக்கத்தில் இருந்திருக்குது. சிந்து ஆற்றின் வழியே அது வந்து நடைபெற்றிருக்குது. பண்டைய சிந்துவெளி மக்கள் பொருட்களை கப்பல்களில் ஏற்றிக்கொண்டு பல நாடுகளுக்கு வணிகம் செய்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களுடைய பொருட்களை வந்து நீர்வழி வணிகத்துக்காக கப்பலில் வந்து ஏற்றிட்டு போய் வணிகம் வந்து செஞ்சுருக்காங்க. படகு போக்குவரத்தின் மூலம் உள்நாட்டு வணிகம் சிறப்பாக நடைபெற்றது. வெளிநாட்டு வணிகத்துக்கு வந்து கப்பலில் போயிருக்காங்க. படகு போக்குவரத்தின் மூலமாக உள்நாட்டு வணிகம் வந்து பண்ணியிருக்காங்க. புரோச், காம்பே துறைமுகங்கள் வணிகத்தில் சிறப்புற்று இருந்தன என்பதை அறிய முடிகிறது. புரோச்சும் மற்றும் காம்பே துறைமுகங்கள் அவருடைய அளவீடுகள் பார்த்தோம்னா சீரான எடைக்கற்களையும் அளவீடுகளையும் வந்து பயன்படுத்தினாங்க. ஹரப்பா மக்கள் அளக்கும் கலையை வந்து அறிந்திருந்தாங்க. நீளத்தை அளக்க வந்து அடிமுறை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. அதற்கு சான்றாக அளவுகளை குறித்த குச்சிகள் வந்து கிடைத்திருக்குது. தமிழகத்தில் நீளத்தை அளக்க அடிமுறையானது தொன்று வழக்கத்தில் இருப்பதை நாம் அறிய முடிகிறது. இவர்கள் நிலத்தை அளக்க வெண்கல அளவுகோலை பயன்படுத்தியிருக்காங்க. நிலத்தை அளக்கிறதுக்கு நீளத்தை அளக்க வந்து அடிமுறை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா அந்த அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள் வந்து கிடச்சிருக்குது. அது மூலமாக நமக்கு தெரியுது. அது இல்லாமல் பார்த்தோன்னா அவங்க நிலத்தை அளக்க வந்து வெண்கல அளவுகோலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதிலிருந்து சிந்துவெளி மக்கள் அளக்க பயன்படுத்திய அளவீட்டு முறைக்கும் தமிழர்கள் பயன்படுத்தும் அளவீட்டு முறைக்கும் தொடர்பு இருப்பதே நமக்கு தெரியுது. அவங்களுடைய சமயம் மற்றும் வழிபாடு பார்த்தோம் அப்படின்னா சிந்துவெளி மக்கள் சமய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா தாய் தெய்வ வழிபாடு சிந்துவெளி மக்களின் முக்கியமான வழிபாடு. ஹராப்பாவில் பெண் உருவம் பொறித்த பல முத்திரைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவங்களுடைய முக்கியமான வழிபாடு பார்த்தோன்னா தாய் தெய்வ வழிபாடு. பிறகு இதுவே சக்தி வழிபாடாக மாறியது. இன்றும் தமிழகத்தில் பெண்களை தெய்வமாக வழிபடும் வழக்கம் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தாய் தெய்வ வழிபாடு தான் சக்தி வழிபாடாக வந்து மாறிடுச்சு. எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா பார்வதி, காளி போன்ற தெய்வங்கள் தமிழகத்தில் இன்றும் வணங்கப்படுவதை வந்து நம்ம காணலாம். பண்டைய திராவிட மக்களுள் பெரும் பகுதியினர் வந்து தாய் தெய்வ வழிபாடு, தாய முறை போன்றவற்றை வந்து கடைபிடித்தாங்க. அடுத்து பசுபதி வழிபாடு. ஹராப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் உள்ள மகா யோகியின் உருவம் ஒன்று பொறிக்கப்பட்டுள்ளது. அதில் 3 முகங்களை கொண்ட கடவுள் யோக நிலையில் அமர்ந்திருப்பது போலவும் அதனை சுற்றி யானை, புலி ஆகியவற்றின் உருவங்கள் வலப்புறமாகவும் காண்டாமிருகம், எருமை ஆகியவற்றின் உருவங்கள் இடப்புறமாகவும் அமைந்துள்ளன. பசுபதி வழிபாடு பார்த்தோம் அப்படின்னா எப்படி தெரியுது அப்படின்னா ஹராப்பாவில் ஒரு முத்திரை கிடச்சிருக்குது. அது வந்து அமர்ந்த நிலையில் உள்ள மகா யோகியின் உருவம். அதில் வந்து 3 முகங்கள் கொண்ட கடவுள் யோக நிலையில் அமர்ந்திருப்பது போலவும் அதை சுற்றி யானை, புலி வந்து வலப்புறமாகவும் காண்டாமிருகம், எருமை வந்து இடப்புறமாகவும் அமைந்திருக்குது. வரலாற்று ஆய்வாளர்கள் கூற்றின்படி இது சிவனுக்குரிய திருமுகம். அந்த 3 முகம் அப்படிங்கிறது சிவனுக்குரிய திருமுகம் என்றும் பசுபதி விலங்குகளின் கடவுள், பசுபதி அப்படின்னா விலங்குகளின் கடவுள், யோகேஸ்வரன் அப்படின்னா யோகிகளின் கடவுள் போன்ற பல்வேறு வடிவங்களை உணர்த்துவதாக இந்த வழிபாடுகள் வந்து இருக்குது. அடுத்து விலங்கு வழிபாடுகள் பார்த்தோன்னா சிந்துவெளி மக்கள் விலங்குகளை தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. தமிழகத்தின் பண்பாட்டில் பண்டைய காலம் முதல் இன்று வரை பசு, எருது, புலி, பறவை போன்ற விலங்குகளை சமய சின்னங்களாக இருந்து வருவதை நமது காணலாம். விலங்கு வழிபாடுமே என்ன பண்ணியிருக்காங்க? சிந்துவெளி மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, வழிபட்டிருக்காங்க. நீர் வழிபாடு. ஹராப்பா, மொஹஞ்சதாரோ நகர மக்கள் ஆற்றங்கரையில் அருகில் வசித்ததன் காரணமாக நீரை கடவுளாக கருதி என்ன பண்ணியிருக்காங்க? வழிபட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் உள்ள பெரிய நீச்சல் குளத்தில் நீராடுதல் என்ற வழக்கம் இருந்தது ஒரு நிகழ்வு நமக்கு தெரியும். இங்கு வாயில் சிறு மீன்களை வைத்துள்ள முதலைகள், ஆமை போன்ற உருவங்கள் ஆறுகளுடன் சேர்த்து பொறிக்கப்பட்டுள்ளதை முத்திரைகள் மூலம் காண முடியுது. அந்த மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய குளத்தில் வந்து வாயில் வந்து சிறு மீன்களை வைத்துள்ள முதலைகள், ஆமை போன்ற உருவங்கள் அங்கே முத்திரைகள் வந்து கிடச்சிருக்குது. ஆகவே சிந்துவெளி மக்கள் ஆற்று வணக்கம் அல்லது ஆற்று வழிபாடு செய்து வந்துள்ளனர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது.
மர வழிபாடு. சிந்துவெளி மக்கள் மரங்களை வழிபடும் வழக்கமும் இருந்தது என்பதை ஹராப்பா மொகஞ்சதாரோவில் கண்டறியப்பட்ட முத்திரைகள் மூலமாக நம்ம அறியலாம். இதில் முக்கியமான மரம் எது அப்படின்னா அரச மரம். அரச மரம் முதன்மையானதாக உள்ளது. மரங்களை ஆண் கடவுளாகவும் பெண் கடவுளாகவும் கருதி வழிபட்டார்கள். இன்றும் தமிழகத்தின் வழிபாட்டு தலங்களில் வேப்ப மரத்தை பெண் கடவுளாகவும் அரச மரத்தை ஆண் கடவுளாகவும் வணங்குவது வழக்கத்தில் உள்ளது. சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு பார்த்தோன்னா சிந்துவெளியில் கிடைத்துள்ள முத்திரைகளில் சூரியன் மற்றும் பாம்பு உருவங்கள் வந்து காணப்படுகிறது. ஆகவே இவர்கள் சூரியனையும் நெருப்பையும் வணங்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது, வழிபட்டனர் எனலாம். இன்றும் தமிழகத்தில் பஞ்சபூத தலங்களுள் ஒன்றான திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் நெருப்பு சிவனின் வடிவமாக வணங்கப்படுகிறது. அவங்களுடைய முத்திரைகளில் வந்து சூரியன் பாம்பு உருவங்கள் கிடச்சிருக்கு. எனவே சூரியனும் இவங்க வந்து வழிபட்டிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியுது. கலைகள். சிந்துவெளி மக்கள் வந்து நுண்கலைகளில் வந்து சிறந்து விளங்கினாங்க. வெண்கலத்தாலான நடனப்பெண்ணின் உருவம், யோகி சிற்பம் ஆகியவை சிந்துவெளி மக்களின் கலை ஆர்வத்தை வெளிப்படுத்தும் சான்றுகளாக உள்ளன. அடுத்து அவங்களுடைய எழுத்துக்கள் பார்த்தோன்னா சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள சித்திர எழுத்துக்கள் சிந்துவெளி மக்களின் மொழிக்குரிய எழுத்துக்களாகும். இந்த எழுத்துக்கள் இடமிருந்து வலமாக ஒரு வரியும் வலமிருந்து இடமாக மற்றொரு வரியும் எழுதப்பட்டுள்ளன. அவங்களுடைய எழுத்துக்கள் பார்த்தோன்னா சித்திர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி இருந்து அப்படின்னா இடமிருந்து வலமாக ஒரு வரியும் வலமிருந்து இடமாக ஒரு வரியும் எழுதப்பட்டுள்ளன. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தோன்னா இடமிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இடமிருந்து வலமாக ஒரு வரி, அடுத்து வலமிருந்து இடமாக ஒரு வரியும் வந்து எழுதியிருப்பாங்க. சிந்துவெளி எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி நாகரிக மக்கள் பேச்சு மொழி எழுத்துக்கள் போன்ற தொடர்பாக இன்றும் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்று ஹீராஸ் பாதிரியார், ஐராவத மகாதேவன் மற்றும் பாலகிருஷ்ணன் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நிரூபித்துள்ளனர். அடுத்து உங்களுக்கு தெரியுமா, உலக மொழிகள் எவற்றிலும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே ஒன்று. எழுத்துக்களின் ஒலிப்பு முறையான ல ந ல ர ந ஆகிய எழுத்துக்கள் சிந்து முத்திரைகளில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி மக்களின் முத்திரைகள் பார்த்தோம் அப்படின்னா சிந்துவெளி மக்களின் பண்பாட்டில் மிகச்சிறந்த கலைப்படைப்புகளாக திகழ்வது இந்த முத்திரைகள் தான். அப்போ சிந்துவெளி பண்பாட்டில் மிகச்சிறந்த கலைப்படைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா முத்திரைகள். அகழ்வாராய்ச்சியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து கண்டறியப்பட்டுள்ளன. அப்போ சிந்துவெளி பண்பாட்டின் மிகச்சிறந்த கலைப்படைப்பு எது அப்படின்னா முத்திரைகள். இந்த முத்திரைகள் பார்த்தோன்னா 2000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதில் பெரும்பாலானது பார்த்தோன்னா திமிழுடன் இருக்கக்கூடிய காளை, எருமை, புலி, காண்டாமிருகம், வெள்ளாடு, யானை போன்ற விலங்குகளின் உருவங்கள். சிந்துவெளி நாகரிகத்தின் அழிவு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா இது ஒரு பண்பட்ட நகர நாகரிகம். திடீரென அழிந்திருக்க முடியாது. சில காரணங்களால் வந்து இது வந்து அழிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. வெள்ளப்பெருக்கினால் அழிஞ்சிருக்கலாம், இல்லைனா அங்கு கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் அடிப்படையில் பார்த்தால் இவை இயற்கை பேரிடர் ஏற்பட்டு அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி என்பாரின் கூற்றுப்படி ஹராப்பா மொகஞ்சதாரோ ஆகிய இரு நகரங்கள் மிகப்பெரிய வணிக தலங்களாக இருந்துள்ளன. இங்கு பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு நகரங்களை விட்டு மக்கள் வெளியேறியிருக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறார். கிருஷ்ணா ரெட்டி என்பார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹராப்பா மொகஞ்சதாரோங்கிறது பெரிய வணிக ஸ்தலங்கள். அங்கே வந்து பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு மக்கள் வந்து அங்கிருந்து வெளியேறியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் சிந்து நதி தன் போக்கை மாற்றிக்கொண்டதால் கடுமையான வறட்சி ஏற்பட்டு மக்கள் வந்து அங்கிருந்து வெளியேறிக்கலாம்னு சொல்கிறாங்க. மொகஞ்சதாரோவில் கிடைத்துள்ள ஒரு மண்டை ஓடுகளில் காணப்பட்ட ஒரு வெட்டு காயங்களின் அடிப்படையில் பெரும்பான்மையினரின் கருத்துப்படி ஆரியர்கள் படையெடுப்பினால் இந்த நாகரிகம் முற்றிலும் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொகஞ்சதாரோவில் ஒரு மண்டை ஓடு கிடச்சிருக்கு. அதில் பார்த்தோன்னா ஒரு வெட்டு காயம் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஆரியர் படையெடுப்பினால் வந்து இந்த நாகரிகம் முற்றிலும் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பண்பாட்டுக்கு சிந்துவெளி நாகரிகத்தின் கொடை என்ன அப்படின்னா சிந்துவெளி காலத்தில் தோன்றிய நகரங்களின் வடிவமைப்பு மேம்பட்டதாகவும் மற்ற நகர வடிவமைப்பிற்கு முன்னோடியாகவும் வந்து திகழ்து. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சுண்ணாம்பை பயன்படுத்துவதில் முன்னோடிகளாக சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பை வந்து பயன்படுத்தின முன்னோடி. நகர மாசடைவதை தடுக்க சுண்ணாம்பு கால்வாய்கள் நகரின் ஒதுக்குப்புறமாக அமைக்கப்பட்டிருந்தன. தூய்மை மற்றும் சுகாதாரம் வந்து பராமரிக்கப்பட்டது. சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஹராப்பா அப்படிங்கிறது ராவி நதியோரம் அமைக்கப்பட்டது, தற்போதைய பாகிஸ்தான். மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது சிந்து நதியோரம் அமைக்கப்பட்டிருந்தது. ரூபார் அப்படிங்கிறது சட்லஜ் நதியோரம், அது வந்து பஞ்சாப். ரூபார் அப்படிங்கிறது பஞ்சாப். லோத்தல் அப்படிங்கிறது குஜராத். காலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான்.
சாகுந்தரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். சாகுந்தரோங்கிறது ராஜஸ்தான். தொலாவிரா அப்படிங்கிறது குஜராத். கோட்டிஜி அப்படிங்கிறது சிந்து மாகாணம். பனாவலிங்கிறது ஹரியானா. சுர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத். பனாவலி அப்படிங்கிறது ஹரியானா. அடுத்து சர் ஜான் மார்சல் அவர்கள் மேற்கொண்ட அகழாய்வின் மூலம் இந்த நாகரிகம் பற்றிய முழுமையான விவரங்கள் உலகிற்கு தெரிய வந்தன. இந்த நாகரிகம் பற்றி முழுமையாக தெரியறதுக்கு காரணம் யார் அப்படின்னா சர் ஜான் மார்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது SR ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்தான் லோத்தல். குஜராத்தில் அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யும் போது SR ராவ் அவர் கண்டுபிடிச்சது தான் லோத்தல் அப்படிங்கிற இடம். உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எது அப்படின்னா இந்த லோத்தல் தான். உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எது அப்படின்னா லோத்தல். இதை கண்டுபிடிச்சவர் யார்? SR ராவ் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து சிந்துவெளி நாகரிகம் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து பார்த்தோன்னா குப்தர்கள் பற்றி பார்க்கலாம்.